السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله العلي العظيم. கண்ணிமிக்க சங்கையான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அனைவருடைய அனைத்து வகையான நற்கர்மங்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை நசீபாக்குவானாக. ஒரு மனிதனுடைய அமலுக்குரிய கூலி அந்த மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய சின்சியரிட்டி, இஹ்லாஸை வச்சு தான் கிடைக்கும். சில கட்டங்களில் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் நல்ல அமலுண்டு, ஆனால் அது நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அது இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படுகின்றது. அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய இஹ்லாஸை செக் பண்ணிக்கொள்றது, அல்லாஹ்வுக்காக வேண்டி. வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். இஹ்லாஸ் என்றது மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு அமலை செய்யவும் கூடாது, மக்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக வேண்டி அந்த அமலை விடவும் கூடாது. நான் அமல் செஞ்சா எல்லாரும் பார்த்துடுவாங்கன்றதுக்காக வேண்டி அமலை செய்யக்கூடாது, விடவும் கூடாது. மக்கள் பார்க்கணும்ன்றதுக்காக வேண்டி அமல் செய்யவும் கூடாது. இது ரெண்டுக்கும் இடையில தான் எங்க இருக்குது இஹ்லாஸ் என்பது இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லபனன் ஹாலிசன். ஹாலிசன்டா என்ன தமிழ்ல சொல்றது? சுத்தமான பால். சுத்தமான பால். பாலிக்கு தானே நாங்க குடிக்கிற பால், மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ ஒட்டகத்துடைய பால். இந்த பாலை பத்தி அல்லாஹ் சொல்றேன். இந்த பால் உங்கள்கிட்ட வந்து சேர்றது மிம்பைனி ஃபரஸின் வதமின். ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையிலும் தான் இது வாருது, பால் வாருது. ஆனா அந்த பால்ல ரத்தத்துடைய கலரும் இல்லை, சாணத்துடைய வாசமும் இல்லை. இஹ்லாஸ்ன்றதும் அப்படித்தான். மக்களுக்காக வேண்டி செய்ததும் இல்லை, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அந்த அமலை உண்றதும் இல்லை. மக்கள் இருக்கும் பொழுது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான், மக்கள் இல்லாத நேரத்தில் செஞ்சாலும் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இஹ்லாஸை நம் அனைவருக்கு நசீபாக்குவாங்க. இன்னும் ஒரு விஷயம், நாங்கள் எல்லாரும் 27 வரப்போகுது, இன்னைக்கு 25 கொண்டாட போறோம். அப்படி பெய்த்து இன்ஷா அல்லாஹ் வார கிழமை இன்றும் நாங்கள் ஷவ்வால் மாதத்தில் இருப்போம். ரமலான் முடிஞ்சிடும். நல்லா புரிஞ்சு கொள்வோம், லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துட்டு பள்ளி வாசலுக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. பள்ளி உள்ளுக்குத்தான் அதை தேடணும்ன்றது இல்லை. அது எங்களோட உம்மா வாப்பட வீட்டிலேக்கோ மேலும், ஒரு ஏழையோட வீட்டிலேக்கோ மேலும், ஒரு நோயாளிக்கோ மேலும், ஒரு கடங்கார வீட்டிலேக்கோ மேலும். பள்ளிக்குள்ள மட்டும் அதை தேடவானம். பள்ளியில் மட்டுவதை தேடவானம். எங்க இருக்கோ தெரியல. அல்லாஹுடைய படைப்பினங்களோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். அன்றைக்கு நாள் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் மலக்குமார்கள் இறங்குறாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் வாராங்கன்றது பள்ளிக்குள்ளன்னு மட்டுப்படுத்தப்பட்டில்லை. அது எங்க? அது இந்த இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எங்களால யாருக்கு சரி ஒரு உதவி, ஒரு நலவு, ஒரு கண்ணீர் துடைப்பு, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லப்படும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை எங்கட பொருத்தத்துக்கு காரணமாக ஆக்கி வச்சாலும் என்ன செஞ்சிடும்? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கும்.
இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த வித்தியாசமான சப்ஜெக்ட் இது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹ்பத்தில பேசி அவருடைய கம்பெனியை நான் ஒரு சஹாபியாக நான் மாறுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் விடவும் தந்த தாயோட இருக்கிறது தான் பெருசா பார்த்தார். ஒருத்தர் அவர்தான் உவைஸ் அல் கர்னி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பத்தி ஒரு பயான் செஞ்சிட்டாங்க. இது ஒரு மொடல் உண்டு உம்மத்துக்கு. ஏண்டா நாங்க ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ளணும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு பிறகு யாரை சொல்லிட சொல்லுவோம்? அல்லாஹ் பிறகு யாரு? ரசூல் தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம், முஹம்மது ரசூலுல்லாஹ். அஸான்ல அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. எங்கெல்லாம் அல்லாஹுடைய பேரு வருமோ அல்லாஹுடைய பேருக்கு பிறகு அல்லாஹ் கொண்டு வர்றது யாரைய? ரசூலை கொண்டு வரும். அதான் எங்கட பிராக்டிஸ். நாங்க படிச்சது அல்லாஹ்வுக்கு பிறகு ரசூல். ஆனா குர்ஆன்ல பேரன்ஸ பத்தி சொல்லக்குள்ள அல்லாஹ்வுக்கு அடுத்தது பேரன்ஸ் சொல்ற ரசூல் அல்ல. அல்லாஹ்வுக்கு அடுத்த ரசூல். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைன் இஹ்சானா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது. அவனுக்கு மட்டும்தான் நீங்க சுஜூது செய்யணும், வணங்கி வழிபடணும். அவனோட பெற்றோர்களுக்கு எப்பயுமே பேருபகாரியாக இருந்து கொள்ளுவோம். அடுத்தது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னவர் தான் இவர். யாரு? உவைஸ் அல் கர்னி என்பவர். இதுதான் கான்செப்ட். எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வுக்கு பிறகு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பெற்றோர்கள் என்று வந்தா அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தது சொல்ற யாரு? பெற்றோர். அவங்களோட பெற்றோரை பார்த்துக்கோங்க. சில வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லலாம். இஹ்சான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லலாம். வபில் வாலிதைனி இஹ்சானா. இஹ்சான்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லலாம். சில 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 வேர்டுக்கு அர்த்தம் சொல்லல. உதாரணமா சும்மா சொல்லுவோமே, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் ஃபாரிகுஹுன்ன பில் மஅரூஃப். கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? மனைவியோட வாழணுமா? ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். எப்படி அர்த்தம் சொல்றது? மஅரூஃப் என்ன? லிட்ரசி மீனிங் நலவு, நல்ல முறையில் நடந்துக்கோங்க சொல்லி. நல்ல முறை என்பது எப்படி சொல்றது? உங்களுக்கு வாழ்க்கை செட் ஆகல, நீங்க பிரிஞ்சு போகணும். ஃபாரிகுஹுன்ன பில் மஅரூஃப். நல்ல முறையில பிரிஞ்சு போகணும். நல்ல முறையில சேருங்கோ, நல்ல முறையில பிரியுங்கன்றதுக்கு விளக்கம் சொல்லல. நாங்க தான் விளக்கம் சொல்லிக் கொள்ளணும். யாரு? என்னோட பர்சனல் லைஃப், என்னோட சொந்த லைஃப். அதுக்கு ஒரு பராமீட்டர் சொல்லல. இப்படித்தான், இதுதான் நலவு, இதுதான் கெடுதின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்படி இளைஞரன் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தான் இது. பிதாத்துன்னு என்ன சொல்லுவோம்? பிதாத்துன்னு என்னன்னு சொல்லி என்ன பிதாத்துன்னா? பிதாத்துன்னு என்னத்தை யாரும் சொல்லணும் சொல்லுவோம்? புதுசா ஒன்றை கொண்டு வர, அதாவது மார்க்கத்துல சொல்லப்படாத ஒன்றை நாங்க செய்யறது, அதான் பிதாத்துன்றது. அதான் நாங்க விளங்கி வச்சிருக்கிறது. சொல்லப்படாத ஒன்றை செய்யறது பிதாத்துன்னு சொன்னா, இப்ப நீங்க எங்க பிசினஸ், இப்ப பிசினஸ் நீங்க எடுத்துக்கொண்டா இருக்கிறது ஒன்றுமே நவீன காலத்திலிருந்து பிசினஸ் இப்ப இல்ல. நவீன காலத்தில் இந்த டிஜிட்டல் பிசினஸோ இந்த டிஜிட்டலைஸ் என்வாயர்மெண்டோ அப்படின்னு இருக்க இல்ல. இது எப்படி விளங்கணும்டா, இபாதாத்துக்கு தானே. இபாதாத் வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னதை மட்டும் செய்வோம். அதுக்கு மேல எதையும் என்ன செய்ய வேணாம். என்ன கூட்டுறதுக்கு ரைட்ஸ் யாருக்குமே இல்லை. மகரிபுக்கு 3 தானே, நாளாக்கலாம். நோம்பு காலம் நல்ல இபாதத் செய்வோம் கூட என்று சொல்லி என்ன செய்ய நாளாக்கலாம். சுபஹான கலிமா 33 தானே, அது 33 தான்.
ஃபஜ்ர் 2 ரக்காத் தானே, 2 தான். அது யாருக்குமே சொல்லப்பட்டதை மட்டும் செய்யுங்கோ, எதையும் என்ன செய்யலாம் கூட்டவாதம். இதே லோவை நீங்க அப்ளை பண்ணுங்க பாப்போம் பிசினஸுக்கு. சொல்லப்பட்டதை மட்டும் செய்யுங்க, நாங்க என்ன செய்யறோம்? நாங்களாம் ஒட்டகம் தான் கேட்கும், ஈச்சப்பழம் மட்டும் தான் கேட்கும். இப்ப நவீன காலத்துல இந்த டிஜிட்டல் இது ஒன்று வீக்கல்லையே. அதே கன்செப்ட நீங்க பிசினஸுக்கு கொண்டு வந்தா மறுபக்கம் ஆகிடும். வானமண்டத்தை மட்டும் தவிந்து கொண்டுட்டு மத்தெல்லாம் செய்யும். இபாதாத்துல சொல்லப்பட்டதை மட்டும் செய். இங்க பிசினஸுக்கு வந்து என்ன செய்யுங்க? வானமண்டத்தை மட்டும் தவிந்துக்கோங்க, மத்த எல்லாம் செய்யுங்க. வானமண்டல் 5 தான். 5 விஷயத்தை தான் வானமண்டி இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கூடாது, ஹோல்டிங் கூடாது, கலப்படம் கூடாது, ஏமாத்தம் கூடாது, கரர்னு சொன்னா கிளியர் இல்லாத பிசினஸ் பண்ணக்கூடாது. கிளியர்ண்டா கிளியர்ல பிசினஸ் இல்ல. 3 வீல் ஏறக்குள்ள பலனது என்ன கொண்டது? பலனது என்ன கொண்டு 3 வீல் ஏறலாம். கடைசி அங்க போய் சண்டை பிடிச்சோம். எங்க போயிட்டேன்? இறங்க கூட சண்டை பிடிச்சோம். யார் 2 பேரும் ஒயாக்கிவா பலனது கீழே கிவா பலனது நவிச்சாய். அப்படி ஒரு டீலிங் கொண்டு இல்ல. இந்த 5-6 ஏரியா தான் நீக்குது இஸ்லாத்துல பிசினஸ்ல அவாய்ட் பண்ண வேண்டியது. அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு செய்யுங்க, பிசினஸ் செய்யுங்க. எதுல வட்டி இல்ல, சூது என்ன, கலப்படம் இல்ல, ஏமாத்தம் இல்ல, ஹோல்டிங் இல்ல, அப்படி ஒரு 5-6 ஏரியா இருக்கு. இந்த 2 தான் லோ. எதுல இபாதாத்துல சொல்லப்பட்டதை மட்டும் செய்யுங்க. பிசினஸுக்கு வந்து என்ன செய்யுங்க? வானமண்டத்தை விட்டுட்டு மத்தெல்லாம் செய்யுங்க. இப்ப சொல்லுவோம் குடும்ப வாழ்க்கையில் என்ன, இதுல எதை நாங்க குடும்ப வாழ்க்கையை கொண்டு வர? இப்ப சொல்லப்பட்டதை மட்டும் செய்யறான், வானமண்டத்தை மட்டும் தவிந்து கொள்றோம். எங்க ஃபேமிலி லைஃப்ல? ஃபேமிலி லைஃப்ல சட்டம் இல்லை, லோ இல்லை. அங்க லோ இல்லை. ஃபேமிலி லைஃப் வந்து ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபாரிகுஹுன்ன பில் மஅரூஃப். நீங்க உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. உங்களோட வைஃப் உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். சுப்ஹானல்லாஹ், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி லைஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங் லைஃப். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்குள்ள வந்துட்டா பள்ளிக்கு வெளியே போக மாட்டாங்க. தலைய குளிக்கிறதுக்கு கூட தலையை வெளியே போடுவாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து தலையை கழுவி போவாங்க. பள்ளி உள்ளுக்கே இருந்தாங்க, பள்ளிக்கு வெளியே போக மாட்டாங்க. யாரு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்சைட் த மஸ்ஜித் 10 days, annually 10 days. முழு ஃபேமிலிக்கும் லீவு. எல்லா ஃபேமிலியும் போய்த்துருவாங்க அவங்க வீட்டுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த ஒரே ஒரு காலம் அது மட்டும்தான். மற்ற எல்லாத்திலும் ஃபேமிலியோட தான். ஜிஹாதுக்கு போனாலும் சரி, யுத்தத்துக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, எந்த டிராவலிங்ல யார் இருப்பாங்க? ஃபேமிலி. அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. உம்ராவுக்கு போனா இந்த இஅ்திகாஃப்ல மட்டும் இல்லை. அப்ப தான் யூசுவல் பிராக்டிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி திருமணம் 11வது கல்யாணம் யார் தெரியுமா? ஒரு வித்தியாசமான பெண், ஒரு ரிவர்ஸ் முடிச்சாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பெண் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எல்லாருமே annual லீவுல அவங்க உம்மா விட்டு வைக்கிடுவாங்க. இவங்க போற இந்த ரிவர்ஸ் இஸ்லாத்துக்கு வந்த பிள்ளைங்க போற சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்துக்கு வந்த புள்ளைய முடிக்கிறது பெரிய இபாதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு காட்டினாங்க. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி ஹை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புகார்ல வர ஹதீஸ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்கு வந்தாங்க 10 நாளைக்கு. ஆயிஷா அவங்களோட விட்டு போயிடுவாங்க, வாப்பா வீட்டுக்கு. ஹப்ஸா அவங்களோட வாப்பா விட்டு போயிடுவாங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவங்க விட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அவங்களோட விட்டு போயிடுவாங்க. யார் வீட்டுக்கு? எல்லாமே சொந்தக்காராக்கள், உம்மா ஓடிடு. சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா நஜ்ரானுடைய பெண், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த பெண், யூத பெண், இஸ்லாத்துக்கு வந்துட்டா. அந்த பெண்ணை கல்யாணம் வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல நான் இஅ்திகாஃபுக்கு போறேன், நீ இங்க இருந்து கோப்பான்னு சொல்லி போகல.
சரி, நான் இத்திகாஃபுக்கு போறேன், ஒவ்வொரு நாளும் நைட்ல நீ வந்து என்ன விசிட் பண்ணிட்டு போ பள்ளிக்கு வந்து. பள்ளிக்கு வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. யாரன் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா பள்ளிக்கு தனியா வருவாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி போட்டு போகக்குள்ள சொல்லுவாங்க, லா தஸ்தஅஜிலி ஃபஇன்னி அஸ்தௌதிஉக இலல் பைத். அவசரப்படாதே உம்மா, நான் உன்னை கொண்டு விட்டுட்டு வரேன். இது லோயில். இது இப்ப தனிய வந்த மனைவிக்கு தனிய போக தெரியாதா? இல்ல, மனைவி ரெஸ்பெக்ட் பண்ண. ஏண்ட மனைவி அனுப்பி வச்சலாம். மதீனாவுக்கு தானே, எந்த பிரச்சனையும் இல்லை மதீனாவில். அந்த நேரத்தில் மதீனா இஸ் a very safe zone. இல்ல, என்ன மனைவி நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். என் இடத்துக்காக கூட என்ன மனைவி எனக்கு பெருசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை மதிச்சாங்க. அப்ப அதுல ஒரு பகுதி தான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கம்பெனியன், ஒரு சஹாபியாக இருப்பதை விடவும் அவங்களோட உம்மோட வேலையை, உம்மக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கொண்டிருக்கிறத பெரிசா பார்த்தாங்க. நான் தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஹதீஸ ரியாதுஸ் ஸாலிஹீனை பிரட்டி எடுத்து குழந்தைகளுக்கு வாசிங்க. இந்த ஹதீஸ குழந்தைகளுக்கு வாசி காட்டணும், திருப்பி திருப்பி வாசிக்கணும். இது ஒரு ஹதீஸ், இது ஒரு புகாரில வர ரிவாயத். இது அதுல சொல்றாங்க, ஹூ வாஸ் உவைசுல் கர்னி. அவங்க யாரு? அவங்க யமன்ல பிறந்த ஒரு மனிதர், வெரி சின்சியர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே வாழ்ந்தாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வை மீட் பண்ண கிடைச்சல. மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் என்ன செய்யல, மீட் பண்ண போகல. அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருந்துச்சு. அவங்க ரொம்ப நோயாளியாக இருந்தாங்க. உம்மா நோயில் இருக்கிறாங்க யமன்ல. உம்மாவை விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லை. he is only the son. அவர் மட்டும்தான் மகன். உம்மாவை பார்த்து கொண்டிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய சொஹ்பத் இல்லா போயிட்டு. ரசூலுல்லாஹ்ட்ட போனா சலன போனா உம்மா தனிச்சிடுவாங்க. இப்ப என்ன செய்யறது? யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ், யூத் எல்லாரும் தான், நானும் தான். நபியிட்ட போனா, மதீனாவுக்கு போனா நபியை நீக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபியாக மாறிடும். ஆனா உம்மை தனிச்சிடுவாங்க. உம்மவோட இருந்தா அது மிஸ் ஆகும். இப்ப எதை சூஸ் பண்றது? உம்மா தான் சூஸ் பண்ணாங்க. ஏடா நபியோட இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. எனக்கு நபியை கொண்டு ஈமான் கொள்றதுதான் கட்டாயம். நபியை காணக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அது ஒரு பிரிவிலேஜ். ஆனா உம்மவோட இருக்கணும், உம்மக்கு பணிவிடை செய்யணும்ன்ற என்ன பேசிக். அது அவராகவே முடிவு செஞ்சாரு. மதீனாவை விசிட் பண்றதுக்கு ஆசைப்பட்டாரு, ஆனாலும் கிடைச்சல்ல. ஆனா இந்த இன்சிடென்ட், இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார் என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை மக்களுக்கு சொன்னாங்க. யமன்ல இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட சிஃபத்துடையவர், குவாலிட்டி உடையவர். என்ன பார்க்கறதுக்கு வர வேண்டிய ஆசைப்பட்டாலும் கூட அவரு என்ன பார்க்க வர இல்லை. என்ன பார்க்கறத விடவும் அவருடைய தாயை பார்க்கறத என்ன பார்த்தாரு, பெருசாக பார்த்தாரு என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மிக அழகாக என்ன, அவருக்கு விசிட் டு த மதீனா அண்ட் மீட் த ப்ராஃபட்ஸ் ஆசை இருந்தாலும் கூட அதுக்கு வாரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸால் அவர் வர இல்லைன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னாங்க. அவருக்கு இருந்த his mother was a elderly and needed to his care. உம்மா வந்து வயசாளி, அவரோட கேர் வந்து தேவை, மகண்ட கேர் தேவை. எனவே அவரை சூஸ் பண்ணினாரு, serve his mother over leaving for மதீனா. மதீனாவுக்கு போறதை விடவும் உம்மாவோட இருந்து இதை செய்யறது நல்லமன்றத்தை அவரு முடிவு செஞ்சாரு. இதைத்தான் குரானிக் டீச்சிங் ஆல்சோ சொல்லி தருகிறது. வக்கல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்றது விளங்கிச்சுது.
அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உவைஸ் இப்னு ஆமிர் அவர்களை பத்தி சொல்றாங்க. இப்ப வாங்க ஹதீஸை சொல்றேன் உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அழகான பியூட்டி என்ன தெரியுமா? எல்லாமே பியூட்டி தான், எல்லாமே பியூட்டி. இந்த சபையில எத்தனை பேர் இருப்பீங்கன்னு இருந்தா சில அட்வைஸ் எல்லாருக்கும் காமனான அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தேவையான அட்வைஸை காமனா பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலா பிக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு தேவையான அட்வைஸை தனியா பண்ணுவாங்க. அது காமன் அட்வைஸ் அல்ல. அதான் ஒரு வாப்பாட்டம் இருக்க வேண்டிய குவாலிட்டி. 5 பிள்ளைங்க 5 பேருக்கும் கொமனா சொல்ல வேண்டிய என்னைக்கும் 5 அட்வைஸ் இருக்கும். அதான் கொமனா சொல்லுவோம். ஒத்தொத்தரா கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சில புத்திமதி இருக்கும். அவர் இதுல வீக், அதை சொல்லணும் அவருக்கு. இவர் இதுல வீக், அது அவருக்கு சொல்லணும். ஸல்லல்லாஹு அப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. உமர அபூபக்கரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் கடினமாகணும் சொல்லி, டஃப் ஆகணும். ஏன்னா சரியான சாஃப்ட் யாரு? அபூபக்கர். உமரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் சாஃப்டா ஆடுவாங்க. ஏன் காரணம்? அவர் கடினம், அவரு கடினம். சொல்லுங்க, யார் யாருக்கு என்னென்ன புத்தி தேவையோ அந்த புத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதான் பியூட்டி. சக்கராத் வரைக்கும் பேசினாங்க, சக்கராத்திலே பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மௌத் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒவ்வொரு சஹாபாக்களாக கூப்பிட்டு ஒவ்வொரு புத்தி சொன்னாங்க. அதுல ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க, அவருடைய பேர் வந்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ், ஹவ் டு சோ டீப். அதுவும் இது ரியாது சாலிஹீன் இருக்குது. கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஆஸை பார்த்து, ஒரு விஷயம் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க ஈஜிப்டுக்கு போவீங்க. அப்ப ஈஜிப்ட் வந்து முஸ்லிம் நாடல்ல, என்ன கொங்க பண்ணியே இல்லை. ஏன்னா காதிசியாவுக்கு பிறகுதான் இது வந்தது. ஈஜிப்ட் எங்க வந்தது? முஸ்லீம்களுடைய கஸ்டடியில வந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய சொல்றாங்க, ஈஜிப்ட் வந்து வரும், உங்களோட நீங்க அங்க போவீங்க. நீங்க அங்க போனா அங்க ஒரு ஊர் ஒன்று இருக்குது, இன்தாக்கியான்னு ஊர் உண்டு. அந்த ஊருக்கு போனா நீங்க ரொம்ப டீசெண்டா ரெஸ்பெக்டா அந்த ஊர் மக்களை நடத்தாட்டும். ஒரு ஆணியாக இருந்து நடத்தாட்ட வாங்க. ஆணி கங்க பண்ண போவாரு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஊருக்கு போனா நீங்க அந்த ஊரில் மக்களோட ரொம்ப சாஃப்டா நடந்து கொள்ளும். அங்க மிச்சம் ஹோஷ் நடக்கப்படாது சொல்லி போட்டு சொன்னாங்க. இன்னலி ஃபீஹா லஸிலத்தன் வ ரஹ்மன். எனக்கு அந்த ஊர்ல 2 சம்பந்தம் நிக்குறாங்க. எனக்கு அந்த ஊர்ல 2 சம்பந்தம் நிக்குது. ஐ ஹேவ் 2 என்ன ரிலேஷன்ஷிப்ஸ். ஒன்று சொன்னாங்க, எனக்கு அந்த ஊர்ல ஒரு சொந்தம் ஒன்று இருக்குது, சொந்த உறவு ஒன்று இருக்குது. என் உம்மோட சைடால சொந்தம் ஒன்று எனக்கு. யார் உம்மா? ஹஜ்ரத்துல் உம்மா யாரு? ஆமீனா. பாப்பா யாரு? அப்துல்லா. அப்துல்லாவுடைய பக்கத்தால ஒரு சொந்தம் ஒன்று இருக்குது. 2வது சொன்னாங்க, நான் அந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இன்னும் இஸ்லாத்துக்கு அந்த ஊர் வந்து இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னலி ஃபீஹா லஸிலத்தன் வ ரஹ்மன். உலமாக்கள் சொல்றாங்க, என்ன தெரியுமா சொந்தம்? சொந்தம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33வது வாப்பம்மா அந்த ஊரை சேர்ந்தவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வைஃப். நபியுடைய ஃபேமிலி ட்ரீ. இந்த ட்ரைப் என்ன? நான் எங்கிருந்து வந்தவன்? என் உம்மம் என் பாப்பமோட சொந்தக்காரா கலங்கிப்பாங்க. அல்லாஹ் மன்னிக்கட்டும் எல்லாரையும். எங்க எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்சர்ன் சொன்னாங்க, என் உம்மா அந்த ஊரை சேர்ந்தவர், என் வாப்பம் அந்த ஊரை சேர்ந்தவர். 2வது சொன்னாங்க, அந்த ஊர் பெண்ணோட கல்யாணம் முடிச்சது, மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு தஆலா. மாரியத்துல் கிபித்தியா 11 மனைவிமார்கள்ல மாரியத்துல் கிபித்தியா ஒரு நஜாஷி மன்னன் அடிமையாக அனுப்பின ஒரு பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையிட்டு அந்த பெண்ணை நிக்காஹ் செஞ்சு கொண்டாங்க. அந்த பெண்ணுடைய வம்சாவளியும் அந்த ஊரை சேர்ந்தவர். பாருங்க பார்ப்போம், எவ்வளோ டீப் அப்சர்வேஷன்னா. என் உண்மை எந்த ஊரை சேர்ந்தவர்? 33வது தலைமுறை.
ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொன்னாங்க புத்தி. இது அம்ரு இப்னு ஆஸ் சொன்னாங்க, உமருக்கு சொன்னாங்க வேற ஒன்று. உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் இங்க வாங்க, உங்களோட காலத்தில் ஒருத்தர் வருவார் யமன்ல இருந்து. அவருடைய பேர் உவைஸ், அவருடைய வாப்பட பேர் ஆமிர். அவர் யமன் நாட்டை சேர்ந்தவர். ஹதரமௌத் என்ற சிட்டி, அந்த சிட்டிலையும் கர்ன் என்ற வில்லேஜ், அந்த 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 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கர்ன் என்ற வருவார். அவருடைய உடம்புல அவருக்கு வெண்குஷ்டம் ஏற்பட்டிருந்திருக்கும் முந்தி. நோய் வந்து அல்லாஹ் நோயை ஃபுல்லா குணமாக்கிட்டான். இந்த 4 விரல் வச்சிற இடம் மட்டும் இன்னும் நோய் குணமாக இல்லை. அதான் அவர் அடையாளம். ஒரு மனுஷனை பற்றியுள்ள முழு பிக்சரையும் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட ஒருத்தர் வருவார். அவரு வந்தா நீங்க அவரை மீட் பண்ணுவீங்க. நீங்க அவரை மீட் பண்ணினா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு திருபடியாகும். இதான் பாயிண்ட். சொல்லப்பட்டது யாருக்கு? உமர். உமர் யார் தெரியுமா? உமரை பத்தி தனியா பேசணும். உமருடைய வரலாறு தனியா பேசணும். ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் படிக்கும். அந்த எனர்ஜி வரும், அந்த எனர்ஜி எடுக்கணும். நபியோட சேலஞ்ச் பண்ணுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல இப்படித்தான் நீக்கணும். அப்படியே குர்ஆன் இறங்கும் 21 இடத்துல. எத்தனை இடத்துல? இமாம் சுயூத்தி சொல்றாங்க 21 இடத்துல உமர் சொல்லுவாங்க இப்படித்தான், அப்படியே குர்ஆன் இறங்கும். இறங்கிச்சு. சுப்ஹானல்லாஹ். நோம்பு காலத்துல நேத்தா ராவே ஹிதாயத் இது ஓதினாங்க. நேத்து இஷாவுக்கு ஓதினாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் இல்ல கியாமுல் லைல். அந்த ஆயத்தோதற்குள் உமர் தான் ஞாபகம் வரும். நோம்பு கடமையாக்கப்படுத்தி ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்படுத்தி. 2ல கடமையான உடனே இந்த அந்த நேரத்துல கடமையான பொசிஷன் எப்படின்னா, பகலைக்கு சாப்பிடக்கூடாது, ராவை சாப்பிடலாம். ஆனா குடும்ப வாழ்க்கை ராவைக்கு மேல. குடும்ப வாழ்க்கை எதுல? ராவைக்கு மேல. மனைவி விட்டு பிரிஞ்சா நீக்கணும். உமரத்தை சொன்னாங்க, உங்களோட மார்க்கத்தில் அப்படி கேளதே, நீங்க கொண்டு வந்த மார்க்கத்தில் அப்படி கேளா. இது துறவரம். இந்த மார்க்கத்தில் துறவரம் இல்லையே. இது ஒரு ஹியூமன் நேச்சரோட தேவை உண்டு. சாப்பாடு தேவை மாதிரி இது தேவை. இது தேவைதானே. நீங்க கொண்டு வந்த மார்க்கத்தில் இப்படி கேளா. யா ரசூலல்லாஹ், அலிம் அல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும் ஃபல்ஆன பாஷிருஹுன்ன. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டாங்க. முந்தி செஞ்சு கொண்டிருந்தீங்க, சரி நாங்க மன்னிச்சிட்டோம், இதுக்கு பிறகு செய்யவான, இதுக்கு பிறகு ராவுக்கு உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டோம். உமர் ரலியல்லாஹு இது உமர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளோட வித்தியாசமான ஃபிகர். அவர் வித்தியாசமான ஃபிகர். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு தண்ட மனைவியோட கோச்சு கொண்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் கோச்சு கொள்ற, மனைவியோட கோச்சு கொள்றது ஒரு மனைவியோட கோவிச்சு கொள்றன்றது ஒரு அன்பு. அது கோபம் அல்லது. மனைவியோட கோவிச்சு யாரும் கோவிச்சு கொள்ள எதுக்கு வரலையே. மனைவியோட கோவிச்சு கொள்றன்றது ஒரு அன்பு. அது அன்பு கூட்டுறதுக்கு ஒரு வழி, ஒரு கோபம் வரணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை ஒரு கோபம் கொண்டு வந்து தன்னை மனைவிமார் எல்லாரையும் விட்டுட்டு பள்ளி போயிட்டாங்க. வீட்டுக்கு வரல. எல்லா மனைவிமாரும் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்றாங்க, என்ன சரி 9 பேர் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சுட்டு போயிட்டாங்க. பள்ளி போயிட்டு வரல. எப்படியோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி போயிட்டுது, இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போயிட்டாங்க, எல்லாரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. செய்தி போறதானே, டிவோர்ஸ் நடக்கல, என்னத்தன் செப்பரேஷன். நான் பெய்த்துட்டு அங்க இருக்கிறேன். அப்ப அங்க உமர் செய்தி போயிட்டுது, இப்படித்தான் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த டிவோர்ஸுக்கு காரணம் அவனோட மகளாம்னு சொல்லி. யாரு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு வந்தாரு வருத்தொண்டு. யாரன்? உமர் ரலியல்லாஹு வந்து மனைவிமார் எல்லாருக்கும் பக்கத்துல போயிட்டு சொன்னார், எப்படி தெரியுமா 2 வார்த்தை. அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் ஸய்யிபாத்தின் வஅப்காரா. இது கோவத்துல சொன்ன வார்த்தை. இது
சொன்னது இருக்கேனும்டா நபியோட கண்ணியமா மரியாதையா முறையா இருந்துக்கோங்க. இல்லட்டி அல்லாஹ் உங்க எல்லாரையும் தலாக் சொல்லி அனுப்பி போட்டு உங்களை விட முஃமினான முஸ்லிமான சாலிஹான வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இபாதத்து செய்யக்கூடிய கொடை கொடுக்கக்கூடிய நல்ல பெண்களை மனைவியாக நபிக்கு அல்லாவுக்கு கொடுக்கேறும் என்று சொல்லி உமர் வாயை திறந்தார். அப்படியே குர்ஆன் இறங்கிச்சது. இதுதான் உமர், இதுதான் உமர். எனக்கு பிறகு நபி இல்ல உமர், நபியத்தர் வருவதாக இருந்தா நீங்க எல்லாம் சுப்ஹானல்லாஹ். இப்படி கேட்டா ஹதரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தான் நிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அல்ல ஹதரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள ஆயிஷா திக்கா வீட்டுக்குள்ளதான் கபர் இருக்குது. யாட கபரு? யாட கபரு? உமருடைய கபர். நாங்கெல்லாம் ஜியாரத்துக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சு போட்டு உமரையும் பார்த்துட்டு தான் மாறுது. உமருக்கு சாங் எடுத்தா மாறுது. உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. நாளைக்கு இன்ஷால்லா பேசுறது இதை முடிச்சுவேன். அப்ப சொன்னாங்க உமர் ரதி யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு நாள் உமர் ரதி யார சொல்லுங்க, நான் உம்ராவுக்கு போக நியத்து வச்சிருக்கிறேன், உம்ராவுக்கு போக போறேன், துஆ செய்யுங்கன்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உஹய்ய லா தன்சானி ஃபி தஅவாதி, உங்களோட துஆவுல என்ன மறந்துட வானம்னு யாரோ சொன்னாங்க உமருக்கு. அவர்தான் உமர். உமர் லேசானால இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களோட துஆவுல என்ன மறந்துடாதீங்க சொல்லி. யாருக்கு? உமருக்கு. அப்படிப்பட்ட உமர்கிட்ட சொல்றாங்க, உங்களோட காலத்தில் ஒருத்தர் வருவார் யமன் இருந்து, அவருடைய பேர் உவைஸ், ஆமீர், ஹதரமௌத், மருத், யமன் எல்லாத்தையும் சொல்லி சொல்றாங்க. உடம்பு இப்படித்தான் ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு, 4 விரல் வைத்த இடம் இருக்கும், அதுல மட்டும் அந்த நோய் வெண்குஷ்டம் இருக்கும், மற்ற எல்லாம் குணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க சந்திச்சா நீங்க அவர்கிட்ட சொல்லும் உங்களோட பாவ மன்னிப்பு துஆ செய்யும்படியா. அவர்கிட்ட சொல்லுங்க உங்களோட பாவ மன்னிப்புக்கு துஆ செய்யும்படியா. அவர் துஆ கேட்ட துஆ கபூலாகும். அவருடைய துஆ பவர்ஃபுல் ஆகுது. ஏன் தெரியுமா காரணம்? இன்னஹு கான பார்ரன் லிவாலிதத்திஹி, அவர் அவருடைய தாயினுடைய துஆவை பெற்றுக்கொண்டவர், உம்மட துஆவை பெற்றுக்கொண்டவர், உம்மாக்கு ஹிதமத்தை செஞ்சு பணிவிடை செஞ்சு உம்மட பொருத்தத்தை பெற்றுக்கொண்டவர். உம்மட துஆவை பெற்றுக்கொண்ட ஒருவரிடத்துல நீங்க துஆ கேளுங்க, உங்களோட பாவ மன்னிப்புக்கு துஆ செய்ய சொல்லுங்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறது யாருக்கு? எனக்கல்ல, உங்களுக்கு அல்ல, யாருக்கு? உமருக்கு. யோசிச்சு பார்ப்போம், அந்த வணக்கம் இவ்வளவு பெரிய வணக்கம் என்று சொல்லி. இதுதான் தாய், இதுதான் தாய். இதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு சொன்னது இதைத்தான். நீங்க அவர்கிட்ட மன்னிப்பை கேளுங்க. ஏன் காரணம் என்றால் அவர் தாயினுடைய எதை பெற்றவர்? பொருத்தத்தை பெற்றவர். அதுக்கு பிறகு எங்கட லைஃபுக்கு என்ன லெசன் என்று சொன்னா, honoring the parents is among the great deeds in Islam. அல்லாஹ் அருள் செய்வானார். நேத்ராவு கியாமுல் லைல்ல துஆ கேட்டாங்க, குனூத்ல துஆ வேண்டாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக சொல்லுங்களேன் பல் ஜன்னா. என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன், சுவர்க்கத்தையும் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, ரிதாகண்டா உன்னுடைய பொருத்தத்தையும் கேட்கிறேன், வல் ஜன்னா ரெண்டாவது அதுக்குத்தானே கியாமுல் லைல், அதுக்குத்தானே இத்திகாஃப், அதுக்குத்தானே எல்லாமே. அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும், சுவர்க்கத்துக்கு போகணும். இது ரெண்டும் தானே. ஆனா இது ரெண்டே துஆவா நாங்க கேட்கிற பொருத்தத்தை தான், சுவர்க்கத்தை தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீங்க பொருத்தத்தை கேட்கிறீங்க, ஆனா பொருத்தம் எங்க இருக்கு? பொருத்தம் எங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலித். பாப்பட பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடித்தான் இங்கெல்லாம் வந்து அலைஞ்சி திரிஞ்சி கஷ்டப்பட்டு ராவெல்லாம் தொழுது அல்லது மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். ஆனா எதுக்கே அடையறீங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தானே. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது பாப்பட பொருத்தத்துல. இப்ப கேள்வி கேட்கிறேன், ஏன் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பாப்பட பொருத்தத்துக்கு இருக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஏன் பாப்பட பொருத்தத்தில் இருக்குது? சொல்லுங்க. லாஜிக் உண்டு இது.
என் வாழ்க்கையில எனக்கு 2 உபகாரி இருக்கிறார். எத்தனை உபகாரி சொல்லுங்க, சொல்லுங்க. 2 உபகாரி. ஒன்று கண்ணுக்கு தெரியாத ரப்பு, ஒன்று கண்ணுக்கு தெரியாத ரப்பு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரெண்டாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய வாப்பா. நீங்க நினைச்சுக்கொள்ள வானம் எல்லா வாப்பா உங்களோட வாப்பா மாதிரி சொல்லுவேன். நான் உங்களுக்கு வரலாறு சொல்லுவேன் வாப்பமாரை பத்தி. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. வாப்பாக்கு துஆ கேட்கறாங்க. எத்தனையோ பேருக்கு வாப்பா பதுவா செய்வாங்க. என்ன வாப்பா அப்படி நடந்து கொண்டீங்க. நீங்க நினைச்சுக்கொள்வான எங்கட வாப்பா மாதிரி எல்லா வாப்பாம் எங்கட கல்விக்கு எங்கட தேவைக்கு எங்களுக்கு செலவழித்துன்னு சொல்லி வாப்பமார் எவ்வளவு பேர் இருக்கிற. நான் உதாரணம் சொல்லி உங்களுக்கு எங்கட உங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையில கண்ணுக்கு தெரியாத உபகாரியாரன் அல்லா. கண்ணுக்கு தெரியும் உபகாரியாரன் அல்லாவுடைய நபி கேட்கிறாங்க, அடே கண்ணுக்கு தெரியக்கூடிய உபகாரிட பொருத்தத்தையே உன்னால பெற்றுக்கொள் ஏலட்டி கண்ணுக்கு தெரியாத ரப்புடைய பொருத்தம் எப்படி கிடைச்ச போகுது? எனக்கு பேர் வச்சு என்ன படிச்ச வச்சு என்ன ஓத வச்சு இங்கத்து கொண்டு வச்சு இன்னும் உட்கார வச்சதுக்கு அப்புறம் நான் அவனை மறந்துட்டா. யார மறந்துட்டா? பாப்பவ மறந்துட்டா. அர்த்தம் என்ன? கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரியையே எங்களால ரெக்கனைஸ் பண்ண இயலாண்டா கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ் எப்படி ரெக்கனைஸ் பண்ணிடும்? நான் படிச்சதுல நல்ல ஒரு விஷயம் படிச்சேன். அதை கொஞ்சம் 2 ஜும்மாலே சொல்லி காட்டுறேன். ஒரு வாப்பா செலவழிச்சு மகனை படிச்ச வச்சு சம்பாதிச்சாரு. மகன் சம்பாதிச்சிட்டாரு. முதல் சம்பளம் வாங்கினார். யாரு? முதல் சம்பளம். சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வந்து உம்மாட்ட கொடுத்தார். உம்மா இதை வாப்பாட்ட கொடுத்துன்னு சொல்லி. நான் முதல்ல சொன்னேன், இது வாப்பாட்ட கொடுத்துன்னு சொன்னார். உம்மா சொன்னா நீயே கொடுத்துரு உம்மா. இல்ல நீயே கொடுமா. உமாக்கு ஆத்திரம் வந்துச்சு. என்ன உனக்கு பெருமையானு கேட்டாரு. மகன் அழுதுட்டான். மகன் சொன்ன, உம்மா எனக்கு பெருமை திமிர் ஒன்றும் இல்லை. என் லைஃப்ல என் வாப்ப இவ்வளவு நாளும் கையை மேல வச்சு கொண்டு இருந்தாரு. கை வாப்பட கை எங்க இருந்துச்சு? when he is giving his hand is up and hand down. என் வாப்பட கை எப்ப மேல இருந்துச்சு. இன்றைக்கு நான் ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டு போய்த்து வாப்பாட்ட கொடுத்த வாப்பட கை எங்க வந்துடும் சொல்லுவோம்? I don't want to see my dad's hand down. எனக்கு முன்னால என் வாப்பட கை ஒரு நாளும் கீழே போகக்கூடாது. என் வாப்பா எனக்கு தார கையாகவே இருக்கட்டும். 25 வருஷம் தந்த கைய மேல வச்ச கைய என் ஒரு மாசத்தோட சம்பளத்தால் நான் கீழே கொண்டு வருவான்னு கேட்டார். இதான் லெசன். Give the respect to your parents. சரிதானே? 25 வருஷம் எந்த ப்ரௌடும் இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டியை தலைக்கெடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பீச கட்டு, ஷூவை வாங்கு, பெருநாளை கொடுப்பது, அதை ட்ரிப் போறதுக்கு காசு வேணுமா, எதுக்கு வேணும்னாலும் காசு தந்தார். எல்லாத்தையும் தந்தார். 25 வருஷமா தந்து கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு சம்பளம் ஒன்றை வாங்கி கொண்டு போய்த்து மை ஃபர்ஸ்ட் salary கொடுத்தா அவட கையங்க போய்த்திரும். ஐ டோன்ட் வாண்ட் டு see my dad's hand down. என் வாப்பட கையை கீழே வச்சு பார்க்க நான் விரும்பல. அந்த கை மேலே இருக்கட்டும். உம்மா நீ கொண்டே கொடுத்துருந்த. இதைத்தான் உவைஸ் சொல்லித்தர. உவைஸ் ஆமிர் கர்ணி சொல்லித்தர எங்களுக்கு. பேரண்ட்ஸை ஹொட பண்றது கிரேட் டீட். சின்சியர் டிவியேஷன் டு ஆல்மைட்டி அல்லாஹ் டுவர்ட் த எங்களோட சொந்த ஆசைகளை விட பேரண்ட்ஸ் உடைய ஆசை. 2வது துவா கேட்கிற சுவர்க்கத்தை தான் சொல்லி. சுவர்க்கம் தான், சுவர்க்கம் தான். சுவர்க்கம் எங்கே சொல்லுவோம்? தாயினுடைய பாதத்தின் கீழே, உம்மோட காலி கீழே சுவர்க்கம். ஆனா சுவர்க்கத்தை தான் கேட்கிற உம்மோட கோச்சு கொண்டு உம்மக்கு செலவுக்கான பணம் கொடுக்க தயார் இல்ல. உம்மா கோல் அடிச்சு ஆன்சர் பண்றல. உம்மா கோல் அடிச்சா கைண்ட்ஸ் வேர்டு வருது இல்ல. ஹார்டா தான் பேசுறோம். ஏடா அப்படி பேசுறது கேட்டா இல்ல இப்படி பேசினாத்தான் கொஞ்சம் அடக்கி பேசுவாங்க. எதனா தலைக்கு மேல ஏறிடுவாங்க. யாரு? உம்மா அப்படி சொல்ற பிள்ளைக்கிறாங்க. மிக இறக்கமா சொல்றேன். உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா? உம்மா வாப்பா இருக்கும் வரைக்கும் உம்மா அப்பா பார்த்துக்கோங்க.
நீங்க எதை சாக்ரிஃபை பண்ணினாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹ்பத்தை சாக்ரிஃபை பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. உம்மட சுஹ்பத்தை என்ன செய்யணும்? சாக்ரிஃபை பண்ணுவான். அதான் லெசன், அதான் டேக்அவே மெசேஜ். நீங்க எதையும் என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, பேரண்ட்ஸுக்கு பண்றது தான் ஃபெஸ்ட்ல செய்யப்பட வேண்டிய இது. மற்ற எதையும் தியாகம் செய்யணும். என்ற பேரண்ட்ஸ் எனக்கு தியாகம் செய்யலாம். அவருடைய இது எங்களுக்கு சொல்லித்தார விஷயம் தான். அதுல இன்னும் ஒன்று இது வந்துட்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கிற யூத்துக்கு மிச்சம் ஹம்பல் ரிக்வெஸ்ட், பேரண்ட்ஸோட பேசுங்க. நான் சும்மா கேட்கிறேன், இந்த பின்னுக்குள்ள மையவாடிக்கு ஜியாரத்துக்கு போறோம் தானே? ஜியாரத்துக்கு போனா அது இபாதத் அல்ல, அது என்னது? ஜியாரத். அங்கே நீங்க பேத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபூரல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு தஆலா பிக்கும் தாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லக்கும் வ லக்கும் லனா வ லக்குமுல் ஆஃபியா. இது என்ன துஆ? உங்களோட உம்மட கபரடிக்கு போன என்ன துஆ வைங்க? என்ன ஒரு துஆ? அது ஜென்ரலா கபரடிக்கு போன எல்லாருக்கும் ஒரு துஆ. உங்களோட உம்மா, எங்கட பாப்பா, என் உம்மட கபரடிக்கு போனா என்ன ஓதும் சொல்லுவோம்? என்ன துஆ? அதே துவா ஓதுங்க, அதே தான் துவா. உம்மோட பேசுங்க, கொஞ்சம் பேசி பாருங்க. சல்லல்லாஹு பேசுவாங்க. பழைய நினைவுகளை கொஞ்சம் பேசுங்க. உம்மோட இருந்து, பாப்பாவோட இருந்து. பாப்பாவை ஏமாத்தின கட்டமனை கொண்டு வாங்க பாப்போம். பாப்பா கேசின கட்டமனை கொண்டு வாங்க பாப்போம். பாப்பட பேச்சுக்கு மாத்தம் செஞ்ச கட்டத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். பாப்பா கடன் வாங்கி படிச்ச வச்சாரு, அந்த கட்டத்தை கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொண்டு இந்த நோய்வாய்ப்பட்டு வாப்பா முழிச்சிஞ்சாரு தானே, நான் பெட்ல படுத்து இந்த வாப்பா முழிச்சிஞ்சாரு, அதை கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். ஊராக்கள் எல்லாரும் வந்து எனக்கு ஏசக்குள்ள நீ இவனையா பெத்து போட்டாய் அப்படின்னு உம்மா ஊரு வந்து ஏசக்குள்ள உம்மா என்ன அணைச்சு கொண்டாதானே, உம்மா அணைச்சு கொண்டாதானே. ஆனா இப்ப உம்மா கபர் லீக்கலாம் இல்லையா? ஜியாரத்துக்கு பேத்து கொஞ்ச நேரம் கபரடில் எழுதி யாசின் ஒரு வானம், யாசின் எங்க இருந்தாலும் பேச்சிடும். அவக்கு தொழுகை எங்கே பேச்சிடும், அது செய்ய தேவையில்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, உம்மா நீங்க இப்படி எல்லாம் என்னோட ஈந்தலையா, நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் செல்லிக்கணும்மா. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய கபரடியில போய் உட்கார்ந்து கொண்டு குந்திக் கொண்டு 70 முறைக்குமே இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. உம்மக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி, அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. கொஞ்சம் உம்மோட பேசுங்களேன் பாப்பா. அப்படி பேச கபரடி பேத்து வரமாட்டீங்க. கபரடி இது கபர் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. உங்களை வாப்பட கபரடி போங்க. எத்தனை பேட்ட கடன் வாங்கிப்பாரு, இவ்வளவு ஏச்சு வாங்கிப்பாரு. இன்னைக்கு எங்களுக்கு சல்லிக்கு பொறுமதியே இல்லை. நான் ஒரே சொல்றேன், சின்சியரா சொல்றேன். நாங்க நோம்பு துறக்கிற சுப்ராய்க்கு தானே, அந்த சுப்ராவில் எங்க உமா அப்ப நோம்பு துறக்க இல்லை. அவங்களுக்கு சோட் பேட்டிஸ், அவங்களுக்கு சம்சான் என்னன்னு தெரியா, அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கிடைச்சல, அவங்களுக்கு குறும்ப தான் கிடைச்சிச்சு, அல்லது பனங்காய் தான் கிடைச்சிருக்கும். எங்களுக்கு ஃபாலுதா வேணுமா, அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா, இது வேணுமா, இம்போர்ட் வேணுமா, என்ன என்ன இல்லை எங்கள்கிட்ட. எங்க வீட்டுல இந்த பழக்கம் பண்ணது. எங்க வீட்டுல, என் வீட்டுல என் அப்பா அவ கஞ்சி புள்ள, எங்களுடைய வில்லேஜில் இருந்து கண்டி டவுனுக்கு 2 பஸ் எடுத்து போகணும். அது டைம் பஸ் தான் வரும். அந்த காலத்தில் அப்பா என்ன செய்வாருன்னா, நோம்புக்கு ஒரு நாளைக்கு முந்தி போவார். எங்க போவாரு? கண்டிக்கு பேத்து ஈச்சப்பழம் வாங்குவார். என்ன வாங்குவாரு? ஈச்சப்பழம். ஒவ்வொரு வீட்டுக்கு 30 ஈச்சப்பழம். அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்கு எத்தனை ஈச்சப்பழம்? 30 ஈச்சப்பழம். அவருடைய கிஃப்ட் அதுதான். மகள் வீட்டுக்கு ஒரு 30 ஈச்சப்பழம், தம்பி வீட்டு மூத்த மகன் வீட்டுக்கு 30 ஈச்சப்பழம், எல்லாம் 30. ஒரு ஈச்சப்பழம் தான் எங்க உம்மா ஒரு நாளைக்கு எடுத்து வந்து சுற்றுலா வைப்பா. அதை 8 துண்டா பிச்சு ஒரு ஆளுக்கு துண்டு கிடைக்கும். இன்னைக்கு 8 வெரைட்டிஸ் ஈச்சப்பழம் வச்சு வந்து இருக்கும். அதனால நாங்க கண்ட துனியா, நாங்க அனுபவிக்கிற இன்பம், நாங்க அனுபவிக்கிற இந்த சொகுசு வாழ்க்கைக்குதே, இதுல பெரிய ஒரு பகுதியா யாரு காணல?
எங்களுடைய பெற்றோர்கள் காணவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாஹுமுல்லாஹு ஹைர். எனவே அவங்களோட வாழ்க்கைக்கு எங்களால் செய்ய வேண்டியது துவா செய்யலாம், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லல் பாலிப்பானாக. இந்த ஹதீஸ் எடுத்து படியுங்க, ஃபுல்லா படியுங்க. உவைஸ் பின் ஆமிருடைய ஹதீஸ் ரியாதுஸ் ஸாலிஹீன் இருக்குது. இந்த ஹதீஸ் தொடருது. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி பேய்க்குன்னு சொல்லி அல்லாஹ் நபி அப்படியே சொல்றாங்க. அந்த ஹதீஸை எனக்கு உங்களுக்கு எடுத்து நடக்க துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.